ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் இஃப்தார் ரெசிபி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் சிக்கன் இருக்குது, அதை வச்சு சிக்கன் பிரியாணி கொஞ்சம் பண்ணிவிட்டு, அப்புறம் மாமா நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வாங்க, அது ஜூஸ். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு பண்ண போகிறோம். முதல்ல நம்ம சிக்கன் பிரியாணிக்கு அரிசி நான் ஊற வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் முதல்ல தாளித்து விட போகிறோம். தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீர்ந்து போச்சு, சரி அதையும் ஒரு பக்கம் அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. இப்போ நம்ம தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் முன்னாடியே இருக்குது, அதனால் அந்த பிரியாணி மசாலாவே போட்டு நம்ம பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க பிரியாணி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ. பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அளவு எப்பயுமே சொல்லியிருக்கேன் முன்னாடி, அதனால் சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் நான் அப்படியே அரைச்சிட்றேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு. அது ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/2 கிலோ கிட்ட தான் எடுத்துருக்கோம், அதனால் இதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துருவோம். புதினாவும் மல்லித்தலை, இதில் 1/2 கிலோ சிக்கன், தேவையான உப்பு. அடுத்ததாக இதில் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்ல கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம போட்ட மசாலா, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மற்ற வேலைகள் எதுனா சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சுன்னா அதே பார்த்துட்டு வருவோம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே எடுத்து வச்சிடலாம். நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அடுத்து எப்போயாவது டக்குன்னு நம்ம வீட்டில் நான்வெஜ்லாம் செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் தீர்ந்துச்சுனாலே எனக்கு என்னமோ வீட்டில் எதுவுமே இல்லாத மாதிரியே தோணும். அதனால் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி சரி வச்சாச்சு. எல்லாம் காலி ஆயிடுச்சு, பழங்கள் எல்லாமே காலி ஆயிடுச்சு. வாங்கிட்டு 5 நாள், கரெக்டாக 5 நாள் கிட்டே இருந்துச்சு. கடைசியில் ஒரு முலாம்பழம் ஒன்று இருக்குது. அது ரொம்ப கனிஞ்ச மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்குன்னு தெரியல. அதைத்தான் இப்போ கட் பண்ணி பார்ப்போம். அது நல்லா இருந்தால் ஜூஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேறு ஜூஸ் எதுனா வேணால் போட்டுக்கலாம். இனி பர்ச்சேஸ் போனால் தான் காய்கள் பழங்கள் எல்லாம் அடுத்து பர்ச்சேஸ் போனால் தான். நல்லா சிக்கன் வேக விட்டு அந்த சிக்கனில் ஒரு தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லாத்தையும் சேர்க்கணும். அதனால் சரி வதங்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். இதில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே லெமன், ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிருவோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நான் பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடைசியாக மல்லித்தலையும் புதினாவும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் சேர்த்து விட்டுட்டு உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் வதக்கிறப்போ உப்பு போட்டோம், ஆனாலும் அது பத்தாது இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டுருவோம். பாருங்கள், அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக அந்த அரிசியும் தண்ணியும் ஒரு லெவலுக்கு வந்ததுமே நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம், விசில் போட்டுடலாம். இப்போ இதை தம் வச்சிடலாம். இதை அப்படியே இந்த தோசைக்கல் மேலே எடுத்து வச்சிடலாம். தோசைக்கல் மேலே எடுத்து வச்சு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேம் வச்சு எதுக்காக வச்சுருக்கேன்னா, அந்த தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில், நல்ல ஃபுல் சிம்மில் இப்போ வச்சாச்சு. 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இதுதான் குக்கரில் தம் போடுறது. இதில் விசில் வரும், வராமல் கூட இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் 20 நிமிஷத்துக்குள்ளே விசில் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடணும். அவ்வளோதான். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம்.
அதுக்குள்ளேயே நம்ம இதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு ஜூஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் தான் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்திருக்கேன். தேவையான உப்பு போட்டு நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சு விட்ருவோம். வேறு எதுவும் இதில் ஸ்பெஷலாலாம் போடல, குக்கும்பர் எதுவுமே நான் சேர்த்துக்கல, இது மட்டும்தான். இப்போ வந்து பச்சடி ரெடி. சாசாவுக்கு சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு, அவனுக்கும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும், சாசாவுக்கு அப்புறமா போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம எதுவுமே போட வேணாம், வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் போட்டுக்கலாம். கேரட் எல்லாம் சேர்த்துக்க வேணாம், வெறும் லெமன் மட்டும் சப்ஜா சீட்ஸ் போட்டு வெறும் லெமன் ஜூஸ் போடலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் சர்க்கரையை போட்டு விட்ருக்கேன், கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அது ஒரு பக்கமாக. இல்லை ஒரு டீஸ்பூன் போட்டு தண்ணியை ஊற்றி விடுவோம். அவ்வளோதான், ஊறிட்டு இருக்கட்டும். நான் மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன், அதனால தான் லெமனில் வந்து அந்த விதை பட்டுச்சுன்னா கசக்கும் இல்லையா, அதனால தான் வடிகட்டிட்டேன். அப்படியே இந்த சர்க்கரை தண்ணி, ஏன்னா சர்க்கரை வந்து கரைய மாட்டேங்குது, அதனால் போட்டு ஒன்றா போட்டே அடைச்சிரும். கொஞ்சமாக உப்பு, ஒரு அடி அடிச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜூஸ் ரெடி. அடுத்து இந்த சப்ஜா சீட்ஸ் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு, அது இது கூடயே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு, அவ்வளோதான். இப்போ ஜூஸ் ரெடி. இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இதில் ஐஸ் கட்டியெல்லாம் போடலை, அதனால் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் பிரியாணி ரெடி. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். பிரியாணி வந்து தம்லேருந்து இறக்கிட்டேன், அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் பிரியாணி செஞ்சு பச்சடி வச்சுருக்கேன், அப்புறமா நோம்பு கஞ்சி, ஒரே ஜூஸு, பெரிச்சம்பழம், தண்ணி, அவ்வளோதான். ரொம்ப ஸ்பெஷலாலாம் வேறு இதில் பிரியாணி மட்டும்தான் இன்றைக்கி ஸ்பெஷல். அவ்வளோதான், வாங்க பார்க்கலாம். பாசுமதி அரிசியில் சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, அப்புறமா பெரிச்சம்பழம், நோம்பு கஞ்சி, லெமன் ஜூஸ், தண்ணி. இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தார் ரெசிபி இதுதான். இதே போல் உங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.